9:15லேருந்து 3:30 வரைக்கும் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ. அ முக்கியமா நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? இன்னைக்கு அதிகமா வால்யூம் இன்கிரீஸ் ஆன ஸ்டாக்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்னால அதிகமா இறங்குன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன? அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நேத்தியோட நிஃப்டி க்ளோசிங் 24,700க்கு மேல அந்த 700ன்ற சப்போர்ட் லெவலுக்கு அபவ் க்ளோஸ் ஆச்சு. ஆனா நேத்து இன்ட்ராடே பேசிஸ்ல உடைஞ்சது. 24,700. இன்னைக்கு 24,800 தக்க வச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னியோட மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நேத்து ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில். அந்த கேண்டில் அடுத்த நாள் இன்னைக்கு ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, நேத்தியோட லோ 24,669 அந்த லெவல் இன்னைக்கு உடையல. இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னியோட ரேஞ்ச் வாலடைல் பார்த்தீங்கன்னா, 24,950லேருந்து 685 வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 240 டூ 250 பாயிண்ட் வந்து இன்னைக்கு வாலடைல் இருந்தது. அ ஓவரால் இன்னைக்கு நிஃப்டி 50 பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து அதிகம் இறங்குன நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிராட் மார்க்கெட்ல மத்த எல்லா இண்டெக்ஸுமே லெஸ் தென் 1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குன்றது ஒரு ஆறுதலான விஷயமா பார்க்கலாம். அதேபோல செக்டார் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் பெரிய அளவுக்குல நியர்லி 0.5% வந்து இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில என்னென்ன நடந்திருக்கு ஹைலைட் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ்சியோட வெப்சைட். இதில பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து 0.5% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு முதல் ரீசன் டிக்சனோட ரிசல்ட். ரிசல்ட் வந்து எதிர்பார்த்தத விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் அப்டேட்டும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. பட் ஆனா மேனேஜ்மென்ட் கான் கால் இதெல்லாமே இன்னைக்கு டிக்சன் வந்து ஒரு ஃபால் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. 6 டூ 7% இன்ட்ராடேல ஃபால் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்ல பார்த்தீங்கன்னா, நியர்லி 6% கிட்ட இறங்கி முடிஞ்சிருக்கு. 2வது வேர்ல்பூலோட குவார்ட்டர்லி ரிசல்ட். இதுவும் மோர் தென் 2% இறங்கி இருந்தது. வேர்ல்பூல் ஃபால் ஆனது ப்ளூ ஸ்டாரும் நியர்லி 2% இறங்குனது. இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியூரபிள் இண்டெக்ஸ் அதாவது கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இத தவிர பார்க்கும்போது 2 இண்டெக்ஸ் இன்னைக்கு 1%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஒண்ணு ரியால்டி இண்டெக்ஸ், இன்னொன்னு மெட் ஃபார்மா இண்டெக்ஸ். ஃபார்மா, ரியால்டி இந்த 2 இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஓப்பனிங்ல இன்னைக்கு டோரன்ட் ஃபார்மாவோட ரிசல்ட் 3% கேப் அப் ஓப்பனிங் இருந்தது. ஆனா அது சர்வைவ் ஆகல. பட் க்ளோசிங் பேசிஸ்ல நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருந்தாலும், பட் மத்த ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் கொஞ்சம் ஓப்பனிங்ல அதிகமா இருந்தது. என்னோட டெலகிராம் குரூப்லயும் நான் இத ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில மார்னிங்லயே நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. டே ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றது. மேபி என்னோட குரூப்ல நீங்க டெலகிராம்ல இல்லன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத தவிர இந்த 2 இண்டெக்ஸ் ஃபார்மா, ரியால்டிய தவிர்த்து மத்த எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவா தான் முடிஞ்சது. ஆனா மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு வரலாம். நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பிஇஎல் தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். புரோக்கரேஜோட அப்டேட், கம்பெனியோட ஆர்டர் புக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அவுட்லுக் குடுத்திருந்தது. இன்னைக்கு பிஇஎல் முக்கியமா செகண்ட் ஹால்ஃப்ல டே ஹைய முடியிற வரைக்குமே டே ஹைய மார்க்கெட்ல தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. 2வது ஆஸ் யூசுவல் மெட்டல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பவுன்ஸ் பேக். இதுல முதல் ரீசன் ஹிண்டால்கோவோட ரிசல்ட் நேத்து வந்தது. பட் அது மட்டும் ரீசன் இல்ல. பட் ஓவரால் மெட்டல் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன்னைக்கு டாடா ஸ்டீல் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். அதேபோல சிப்லா இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் சிசிஐயோட அப்ரூவல் ரெகுலேட்டர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அலைன்ஸ் குரூப் ஹோல்ட் பண்ணியிருந்த இன்சூரன்ஸ் பிசினஸை டேக் ஓவர் பண்றதுக்கான ரெகுலேட்டர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது. மோர் தென் 1% பஜாஜ் ஃபின்சர்வ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபார்மால சிப்லாவை தவிர்த்து சன் ஃபார்மா இன்னைக்கு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக். நேத்தி டூ வீலர் ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. இன்னைக்கு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் டூ வீலர் ஸ்டாக்ஸ்ல இருந்தது. பஜாஜ் ஆட்டோ மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல 37 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. 13 ஸ்டாக் நெகட்டிவா இருந்தது. இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் தான் நிஃப்டில டாப் லூசரா நியர்லி 2% இறங்கியிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மோர் தென் 1%. அதாவது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் பூஷன் ஸ்டீல் நடந்திருக்கிற ஸ்கேமு, அதுக்கான ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கான செட்பேக். இதில் வந்து என்னென்னா டேக்ஸ் பெனிஃபிட் ஆல்ரெடி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு கொடுத்துருந்தது. அது மறுபடியும் விட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்பொழுது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு இது ஒரு செட்பேக்காக நம்ம பார்க்கலாம். அடுத்தது கோல் இண்டியா.
கோட்டக் பேங்க், கிராசிம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஜோனோட முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு டவுன் இல்லைனாலும் 0.5 to 1% இறங்கி இருந்தது. ஸோ நிஃப்டியோட அடுத்த ரேஞ்ச் என்ன? இந்த 24,500 இந்த வாரம் தக்க வைக்கணும். அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த நியூட்ரல் கன்சாலிடேஷன் வந்து நிஃப்டியில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் தொடர்ந்து இறங்கின மார்க்கெட் இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கன்சாலிடேஷனை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் தான் நிஃப்டியில் இப்போதைக்கு மூவ்மெண்ட் இருக்கும். 24,500 உடையாமல் இருக்கிற வரைக்கும், அதே போல் 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த நியூட்ரல் கன்சாலிடேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது நியூஸ் இம்பேக்டில் என்னென்ன ஸ்டாக் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இங்கே பார்க்க போகிறது பவர் ஃபினான்ஸ். பிஇஎல் வந்து நிஃப்டியில் டாப் கெய்னராக வந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருந்தது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் இஷ்யூக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 1 or 2 days வந்தது. அதுக்கப்புறம் கொச்சின் ஷிப்யார்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட், டேட்டா பேட்டர்ன் இதோட ரிசல்ட்லாம் வந்து கொஞ்சம் மிக்சட் சென்டிமெண்ட் டர்ன் ஆயிருந்தது. இப்போது பிஇஎல்லோட இந்த பவுன்ஸ் பேக், மசகான் டாக், ஜிஆர்எஸ்சி, டேட்டா பேட்டர்ன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அகைன் ஒரு ரீசனாக இருந்தது. இதை தாண்டி பவர் ஃபினான்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 1% பாசிட்டிவாக இருந்தது. முக்கியமாக இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 419 வரைக்கும் ஹை போச்சு. பட் அந்த லெவல் சஸ்டெயின் ஆகலை. 8,358 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த குவார்ட்டரில். இது 10% அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வாரா கடனும் ரொம்ப கண்ட்ரோலாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறது பவர் ஃபினான்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். நாளைக்கு பவர் ஃபினான்ஸோட ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளையோட ட்ரேடிங் செஷன்லேயும் நம்ம பிஎஃப்சி வாட்ச் பண்ணலாம். பவர் கிரிட் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது டிவிடெண்ட் ப்ரெஷர் அடுத்த ரீசன். ப்ராஜெக்ட்ஸ் வந்து தொடர்ந்து டிலே ஆகிறது. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இதெல்லாமே இன்றைக்கி பவர் கிரிட் வந்து 0.5% இறங்குறதுக்கு ரீசனாக இருந்தது. இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். டிக்சனோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பட் ஆனால் ஸ்டாக் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன் தான் இருந்தது. ஜேகே டயர் இன்றைக்கி டயர் ஸ்டாக்ஸுக்கு ஒரு ட்ரிகராக இருந்தது. ஏன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் வீக்காக இருந்த ஜேகே டயர், ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. 338 340 ரூபா கிட்ட லோ வந்த இந்த ஸ்டாக்கு 400 ரூபாவை இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் ரீச் பண்ணியிருந்தது. இன்றைக்கி அதாவது இன்னையோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவல் 335-50 400 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட 65 ரூபா ஒரு ஷேருக்கு இன்றைக்கி வாலட்டைல் ரேஞ்ச் ட்ரேட் ஆகிருக்கு. டோரன் ஃபார்மா அப்படியே ஆப்போசிட். ஓப்பனிங்கில் கேப் அப் இருந்து க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சது. கேபிஆர் மில் ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேலோட இம்பாக்ட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் நியர்லி 6% கிட்ட டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆச்சு. ஃபோர்த்தீஸ் ஹெல்த்கேரோட ரிசல்ட் இன்றைக்கி 1% நியர்லி டவுன். இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட். முக்கியமாக 3 மணிக்கு அப்புறம் இதோட ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இருந்தது. 107 ரூபாவில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி லோயஸ்ட் லெவல் 101.80 வரைக்கும் லோ வந்த இந்த ஸ்டாக் 108.25 வரைக்கும் ஹை போயிருக்கு. நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். அடுத்த ஸ்டாக்கு ட்ரைடண்ட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13% குவார்ட்டர்லி ரிசல்ட் சடனாக ஒரு பவுன்ஸ் பேக். 29 ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்கு 34 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிடிஎம்எல். இது ஒரு டாடா குரூப் ஸ்டாக், டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட். முக்கியமாக இந்த ஸ்டாக் 61 ரூபாயில் இருந்தது. கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. 20% அப்பர் ஃபீஸில் இன்றைக்கி டிடிஎம்எல் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டிகோவோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற நியூஸ் இன்றைக்கி நியர்லி 64% கிட்ட மார்க்கெட் ஷேர் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க இண்டிகோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். 12 மணிக்கு அப்புறம் 5400 கிட்ட இருந்த இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் நியர்லி 50 ரூபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகான் ஜப்பான் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறது. பயோகான் வந்து இப்போ நம்ம நியர் டேர்முக்கு நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி மோர் தென் 2% பயோகான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 340 கிட்ட முடிஞ்சிருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். பட்டேல் இன்ஜினியரிங்கில் என்ன ப்ளஸ் அப்படின்னா 711 கோடி ரூபா அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக்கு டிசிஎஸ். ஆக்சுவலாக டிசிஎஸ் இன்றைக்கி 0.7% பாசிட்டிவாக இருந்தது. 2900 கோடி ரூபா ஆட் அண்ட் ஆர்டர், ஆல்ரெடி இருந்த ஆர்டரோட இன்னொரு அடிஷ்னல் ஆர்டர் பிஎஸ்என்எல்லேருந்து 4G ப்ராஜெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க்குக்கும் இது வந்து ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஏன்னா இதுவும் டாடா குரூப் ஸ்டாக்கு.
நியர்லி 3% செகண்ட் ஹாஃபில் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இர்கான் இன்டர்நேஷனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது 0.5% மட்டுமே பாசிட்டிவாக இருந்தது. டிஎல்எஃப் நேற்று ரிசல்ட் இம்பேக்டில் பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்கிங்ஸ் டீட்டெயில் கொடுத்துருந்தது. ப்ரோக்கரேஜோட அப்டேட் இது வந்து இன்றைக்கி 2.5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கிளாண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பெரிய அளவுக்கு இம்பேக்டில் ஒரு கேப் டவுன் இருந்தது. 1470 1480 இருந்த இந்த ஸ்டாக்கு செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒரு 5% இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சது. இதை தாண்டி ஆஸ்டர் டிஎம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நியர்லி 5% கிட்ட இந்த ஸ்டாக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஓப்பனிங்கில் ஒரு நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சர்வைவ் ஆகலை. ஒரு சில முக்கியமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஒரு அப்நார்மல் வாலட்டைல் இருந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்க்க போகிறது கிளாக்ஸோ. 7% இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெக்கார்ட் ஹை, இந்த 5 வருஷத்தோட ஹைக்கு நியரில் இருக்குது. இப்போது ரீசெண்டாக இந்த 2023 1300 இருந்த இந்த ஸ்டாக் இப்போ 2900 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஒன்று எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நியர்லி இன்றைக்கி 5% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகி டே ஹைக்கு நியரில் முடிஞ்சிருக்கு, $98.30. அதே போல் இன்னொரு ஸ்டாக்கு மோதிலால் ஆஸ்வால் 5% இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டாக் ரீசெண்டாக ஏப்ரலோட ஹை நியரில் டர்ன் ஆகிருக்கு. நியர்லி 803 804 ஒரு பிரேக் அவுட் அந்த லெவல் தாண்டிச்சுன்னா இன்னும் பவுன்ஸ் பேக் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி நியர்லி 4% ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎஸ்யூவில் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் என்னென்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா. ஆக்சுவலாக இன்றைக்கி 4% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இப்போது ரீசெண்டாக இந்த 2025 ஹைக்கு நியரில் இப்போ இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மாவில் ரொம்ப ஹையர் வால்யூம் இன்றைக்கி ட்ரேடான ஒரு ஸ்டாக் ஐஓஎல் கெமிக்கல்ஸ் 9% இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரில் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஜனவரியிலிருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட இந்த 2025 ஹைக்கு நியரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி கைடன்ஸ் வந்து இன்றைக்கி நேற்று ரிசல்ட் வந்தது. இன்றைக்கி கைடன்ஸ் கொடுத்துருந்தது 5% இன்றைக்கி இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. ஹிட்டாச்சி பவர் எனர்ஜி, அதாவது பவர் இந்தியா அப்படின்ற ஸ்டாக்கு நியர்லி 5% இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். பாலிசி பஜார் பிபி ஃபின்டெக்ன்ற கம்பெனி ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2025 இந்த ஜான்வரியிலேருந்து இறங்கின இந்த ஸ்டாக் இப்போ ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் பிரேக் அவுட்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ராவல் அண்ட் டூரிசம் கம்பெனிஸ் இந்தியன் ஹோட்டல், தாமஸ் குக், இந்த மாதிரி ட்ராவல் பேஸ்டு கம்பெனிஸில் இன்றைக்கி பையிங் அதிகமாக இருந்தது. நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக்னா ஏபிஎஃப்ஆர்எல் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் டீமர்ஜர் நாளைக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு பவுன்ஸ் பேக் இந்த ஸ்டாக்கில் இருந்தது. 266 ஒரு $5 கிட்ட ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் குட்ஸில் சீமென்ஸ் வந்து இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ப்ளஸ் அனலிஸ்டோட கால் இன்றைக்கி 5% இந்த ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டாக் செலக்டிவான மூமெண்ட், 3 நாள் ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் இது நடந்திருக்கு. ஒரு சில நியூஸ் ரிசல்ட் நெகட்டிவ்னு எதிர்பார்த்தது பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. ஜேகே டயர், கிளாண்ட் ஃபார்மா இந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது மார்னிங் அப்டேட்டில் இருந்தாலும், பட் செகண்ட் ஆஃப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே ஆப்போசிட்டாக டர்ன் ஆகிருக்கு. அதே போல் டிக்சன் ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னு எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் ஃபால் ஆகிருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. டோரன் ஃபார்மாவோட ரிசல்ட்டும் நல்லா இருந்தது. பட் ஆனால் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகலை இந்த ஸ்டாக்கு. ஸோ டைம் டு டைம் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை. நன்றி, வணக்கம்.